ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் ஓடும் பேருந்தில் திடீரென ஏற்பட்ட ஓட்டை வழியாக சாலையில் விழுந்து காயமடைந்த பெண். கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்தவர் கீழே விழுந்ததும் சத்தமிட்டதை கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பச்சையப்பாஸ் கல்லூரி மாணவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே மாநகர பேருந்தில் மோதிக்கொண்டதாக புகார். கல்லூரி முடிந்து திரும்பியவர்களிடையே நடந்த தகராறில் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டு பெண் பயணிக்கு காயம். பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்ற காவல்துறையினரின் வாதத்தை ஏற்று முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி உத்தரவு. மக்களவையில் வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது திமுக மற்றும் பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம். தாம் பேசிய போது குறுக்கிட்ட இணையமைச்சர் எல் முருகனை நோக்கி தகுதியற்றவர் என TR பாலு குறிப்பிட்டதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு. வெள்ள நிவாரணம் தொடர்பாக அமைச்சரின் விளக்கத்தை ஏற்க மறுப்பதாக கூறி திமுக எம்பிக்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு. மாநிலத்தின் பிரச்சினைகளை பேச அனுமதி மறுக்கப்படுவதாக திமுகவினர் குற்றச்சாட்டு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக இருப்பதை திமுகவால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை என எல் முருகன் குற்றச்சாட்டு. தம்மையும் தம்மை சார்ந்த சமூகத்தையும் அவமதிக்கும் வகையில் நாடாளுமன்ற மரபுக்கு மீறிய வார்த்தையை TR பாலு பயன்படுத்தியதாகவும் புகார். DMK don't have faith on social justice. DMK don't want to see one downtrodden community person as a minister or as an MP. And DMK's mindset is that DMK always use Dalit people as an vote bank. They want to give only vote. They don't want empower. They don't want enter the politics. They don't want sitting a minister. They don't want see a minister like my community. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதில்லை என மத்திய நிதித்துறை செயலாளர் சோமநாதன் பேட்டி. நிதி ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளின்படி உரிய முறையில் நிதி ஒதுக்கப்படுவதாக விளக்கம். அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்து கோயிலை வரும் 14ஆம் தேதியன்று பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல். விழாவில் பங்கேற்க சிறப்பு விருந்தினராக சென்ற ஆன்மீகவாதிக்கு உற்சாக வரவேற்பு. ஸ்பெயின் நாட்டின் எடிப நிறுவனத்துடன் ரூபாய் 540 கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். நோய் தடுப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள மேப்ட்ரி நிறுவனத்துடன் பயனுள்ள கலந்துரையாடல் நடத்தியதாகவும் அறிக்கை. உணவுப் பொருட்களின் விலைவாசி கட்டுக்குள் உள்ளதாக மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பருப்பு வகைகள், வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ராணிப்பேட்டை தொகுதியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை. வரவேற்க வந்திருந்த கலைஞர்களிடமிருந்து மேளத்தை வாங்கி வாசித்து உற்சாகம். காணாமல் போன திரைப்பட இயக்குநர் வெற்றி துரைசாமியை பற்றி தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் அவர் சென்ற கார் சட்லஜ் நதியில் மூழ்கிய நிலையில் அவரது தந்தை சைதை துரைசாமி அறிவிப்பு. சென்னை IIT வரலாற்றில் முதன்முறையாக 2024-25 கல்வியாண்டில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் மூலம் மாணவர் சேர்க்கை. இளங்கலை படிப்பில் ஒவ்வொரு பிரிவிலும் 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக இயக்குநர் காமக்கோடி தகவல். ஸ்போர்ட் ஆஸ்பிரன்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அப்புறம் அது மாதிரி வர பசங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இன்புட்டும் இங்க கொடுக்க போறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் திஸ் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா பல யூனிகார்ன் கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். IIT பொறுத்தவரையில் நாங்க ஒரு கோர்ஸுக்கு ரெண்டு சீட் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு ரஜினி வாழ்த்து. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையே கருத்து. கார் பார்க்கிங் இல்லாத சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டல்களுக்கு மாநகராட்சி சீல் வைக்க தொடங்கியுள்ளதாக சென்னை ஹோட்டல்கள் சங்கம் புகார்.
சாமானிய மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் சிறிய உணவகங்கள் மூடப்படுவதை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அதை அறிவிக்க தவறினால் 6 மாத சிறை, 25,000 ரூபாய் அபராதம். உத்தராகண்ட் சட்டசபையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பொது சிவில் சட்ட மசோதாவில் விதிமுறை. இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து அங்கம் வகித்து வருவதாக ராகுல் காந்தி கருத்து. நிதிஷ்குமார் தவிர பிற கட்சியினரும் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாகவும் விளக்கம். பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களிடம் இருந்து இதுவரை 600 கோடி ரூபாய் அபராதம் வசூலிப்பு. பலமுறை காலக்கெடு விதித்தும் 11 கோடியே 48 லட்சம் பான் கார்டுகள் இன்னும் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என மத்திய அரசு தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.